கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக தமிழரின் ஈழ விடுதலை போராட்டத்திலும் சரி, தமிழரின் அன்றாட பிரச்சனைகளிலும் சரி, உதயன் ஊடக நிறுவனம் ஒரு காத்திரமான பங்களிப்பை வழங்கியிருப்பது மறுக்க முடியாத உண்மை. ஈழத்தமிழர் வரலாற்றில் மிக முக்கியமான தருணங்களில் தமிழ் மக்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் குறித்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி அதன் மூலம் பல வரலாற்று பதிவுகள் ஏற்படுத்துவதற்கு காரணகர்த்தமாக இருந்தவன் உதயன். ஆயுத போராட்ட காலத்திலும் சரி, பின்னர் ஏற்பட்ட ஜனநாயக சூழலிலும் சரி, உதயன் தெளிவுபடுத்தும் நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது மறுக்க முடியாத உண்மை ஒன்று. அந்த ஊடக நிறுவனத்தை பல்வேறு அடக்குமுறைகள், தாக்குதல்கள், பலியெடுப்புகள், காட்டிக் கொடுப்புகள் என்பனவற்றுக்கு மத்தியிலும் சிறப்பாக வழிநடத்தி அதன் இருப்புக்கும் அடிக்கல்லாக செயற்பட்டு வருபவர் திரு சரவணபவன் அவர்கள். தான் கொண்டுள்ள தொழில் ரீதியான நடவடிக்கைகளுக்கு அப்பால் தமிழினத்தின் மீதான பற்றுதலினாலும் தமிழ் மக்கள் மீதான அக்கறையினாலும் அவர் ஆற்றி வரும் பணி அளவிட முடியாத ஒன்று. தனது ஊடக பணிக்கு அப்பால் சமூகத்தில் கொண்டுள்ள அக்கறையினாலும் அவர் பல சமூக பணிகளை முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கதொன்று. குறிப்பாக எமது இனத்தின் கல்வி, விளையாட்டு, கலை, கலாச்சாரம் என்பவற்றுக்காக அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் சமூக பணிகள் எல்லோரும் நன்கறிந்த ஒன்றே. யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல, போரினால் பாதிக்கப்பட்டுள்ள வன்னி பெரும் நிலப்பரப்பிலும் அவர் ஆற்றும் பணி அளவிடக்கரியது. தனது ஆங்கில பேச்சு திறமையால் ஈழத்தமிழர் பிரச்சனையை சர்வதேச நாடுகளுக்கும் ராஜதந்திரிகளுக்கும் எடுத்து கூறி நம் இனத்தின் மீதான அரச அடக்குமுறைகளை சரியான நேரத்தில் சரியான இடங்களில் வெளிக்கொண்டு வந்தவர் அவர். அரசியல் ரீதியாக நாடாளுமன்றத்தில் எம் இனத்துக்காக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி தமிழர் விடுதலைக்காக உழைத்து வரும் திரு சரவணபவன் அவர்களே ஆவார். ஆகவே எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் போட்டியிட இருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்துக்கும் அவரது இலக்கமான 5க்கும் வாக்களிப்பதன் மூலம் தமிழினத்தின் மீதான அவரது அரசியல் பயணத்துக்கு வழி சமைத்துக் கொடுப்போம்.